இந்த மண்ணிலே என் அருமை சகோதரிகள் வாகனம் ஓட்டுகிறார்கள், விமானம் ஓட்டுகிறார்கள், காவல்துறையிலே பணி செய்கிறார்கள், இராணுவத்திலே பணி செய்கிறார்கள், கல்லூரி விரிவுரையாளராக இருக்கிறார்கள், இந்த நாட்டில் அமைச்சர்களாக இருக்கிறார்கள், பெரும் பெரும் பதவியில் இருக்கிறார்கள். இதற்கெல்லாம் தோள் கொடுத்து தூக்கி நிறுத்தியவன் தந்தை பெரியார் என்ற ஒப்பற்ற தலைவன் என்பதை என் அருமை தாய்மார்களும் என் உடன் பிறந்த சகோதரிகளும் மறந்துவிடக் கூடாது. உலகத்திலே பொம்பலை கொல்லி போட்டா புனம் வேகாதா என்று கேட்ட முதல் புரட்சியாளன் தந்தை பெரியார். மான உணர்வோடும் இன உணர்வோடும் மனிதன் வாழ வேண்டும் என்று இந்த இனத்திற்கு சூடூட்டி சொரணை ஓட்டி சுயமரியாதையோடு எங்களை வாழ கற்றுத்தந்த தலைவன் தந்தை பெரியார். எம்ஜிஆர் அவர்கள் பெரியாரின் சிந்தனைகளை திரைப்படத்திலே நிகழ்த்தி காட்டிய ஒரு போராளியாக வாழ்ந்தவர். என்ன பெரியாருக்கு எம்ஜிஆருக்கு என்ன ஒப்பீடு? ஆளும் வளரணும், அறிவும் வளரணும், அதுதாண்டா வளர்ச்சி. மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகு, இது பெரியார். இதை மந்திரமாக சொல்லி பழகு, இது பெரியார். ஆளும் வளரணும், அறிவும் வளரணும், அதுதாண்டா வளர்ச்சி. உன்னை ஆசையோடு ஈன்றவளுக்கு அதுவே நீ தரும் மகிழ்ச்சி. நாளும் ஒவ்வொரு பாடம் கூறும் காலம் தரும் பயிற்சி. உன்னரம்போடுதாம் பின்னி வளரணும் தன்மான உணர்ச்சி. பெரியாரின் சிந்தனைகளை பாடலாக செலுத்தியவன் எம்ஜிஆர். எனது அருமை தம்பிமார்களே, என் பெருமைக்குரிய பெற்றோர்களே, எம்ஜிஆர் திரை உலகில் ஒரு சர்வாதிகாரியாக, ஒரு சக்கரவர்த்தியாக, முடிசூடா மன்னனாக வாழ்ந்தார். அவர் நினைத்திருந்தால் எஜமா காலடி மண்ணெடுத்து நெத்தியில பொட்டு வைப்போம் பாட சொல்லிருக்கலாம், பாட சொல்லிருக்கலாம். அவர் பாட சொல்லல. கொள்கை சிங்கம் ஐயா SSR இருந்தார்கள் திரை உலகத்திலே. பெரியாரின் பாசறையிலே வளர்ந்த பெருமகன் எங்கள் மதிப்பிற்குரிய ஐயா நடிகர் திலகம் அவர்கள் திரை உலகத்திலே இருந்தார்கள். காதல் இளவரசன், காதல் மன்னன் என்று போட்டப்பட்ட ஐயா ஜெமினி கணேசன் அவர்கள் திரை உலகிலே இருந்தார்கள். இவர்கள் படங்களுக்கெல்லாம் மக்கள் கவிஞன் என்று இந்த மக்களால் பெரிதும் போற்றப்படுகிற பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் பாடல்கள் எழுதியிருக்கிறார்கள். ஆனால் காதலிலே தோல்வியுற்றான் காலையொருவன் என்று எழுதியவன் தான் திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடி கொண்டே இருக்குது. அதை சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குது. திருடராய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. இதுல என்ன கொடுமைன்னா, சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டமே திட்டம் போட்டு திருடுது. அதான் இங்க பிரச்சனை. திருடராய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. எனது அன்பு உறவுகளே, திருடர்கள் திருடராய் பார்த்து திருந்துவதாக தெரியவில்லை. நாம் தான் திருத்தி ஆக வேண்டியிருக்கிறது. எண்ணற்ற புகழ்பெற்ற நடிகர்களுக்கு பாடல்களை எழுதிய எங்கள் பட்டுக்கோட்டை, எங்கள் மக்கள் கவிஞன் என்றைக்கு மக்கள் கவிஞனானான். மக்களை பற்றி திரை உலகிலே பாடிய போது பாடல் எழுதுவதற்கான வாய்ப்பை தந்தவன் புரட்சி தலைவன் எம்ஜிஆர். அதை மறந்துவிடக் கூடாது. பட்டுக்கோட்டை அவர்களை அழைத்து என்னை புகழ்ந்து பாடு என்று சொல்லவே இல்லை. பாடு, உழைக்கிற நோக்கம் உறுதியாயிட்டா பதுக்குற நோக்கம் இருக்காது, ஒதுக்குற நோக்கமும் இருக்காது. உலகத்துல தான் பாடுவேன். அவனுக்கு நோக்கம் இருந்தது, தன் மக்களுக்கு நல்லது சொல்லணும் நோக்கம் இருந்தது. அதனால பண்ணார்.
வேப்பமர உச்சியில் நின்னு பேயொன்னு ஆடுதுன்னு விளையாட போகும்போது சொல்லி வைப்பாங்க, உன் வீரத்தை கொழுந்திலேயே கிள்ளி வைப்பாங்க. வேலையற்ற வீணர்களின் மூளையற்ற வார்த்தையினை வேடிக்கையாக கூட நம்பிவிடாதே. நீ வீட்டுக்குள்ளே அடங்கி கிடந்து வெம்பி விடாதே. யார்? தந்தை பெரியாரின் பகுத்தறிவு கருத்து. வேப்ப மரத்தின் உச்சியிலே பேய் இருந்து ஆடுது, போகாதே தெருவுக்கு என்று உன்னை அச்சைப்படுத்துவான், உன்னை பயப்படுத்துவான். பெரியாரின் சிந்தனைகளை திரையில் நிகழ்த்தி காட்டிய ஒரு தொண்டனாகத்தான் அந்த தலைவனை நான் பார்க்கிறேன். தந்தை பெரியார் அவர்களுக்கு பாராட்டு விளையாடுகணும்னு நினைக்கிறாரு. பெரியார் அவர்கள் அழைச்சிட்டு வராங்க ஐயாவை சர்க்கரை நாற்காலியில, இந்த சர்க்கரை நாற்காலியில, ஐயா இருந்த நாற்காலியில. அந்த நாற்காலியில் இருந்தாவாது அவர் ஐயா மாதிரி ஆயிரலாமான்னு நினைக்கிறது. நாற்காலி ஒண்ணுதான், இருக்கிற ஆளு வெவ்வேறு. அப்ப ஐயா அழைச்சிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. அன்றைக்கு தமிழக முதல்வர் ஐயா எம்ஜிஆர் அவர்கள் பேசுறாங்க. எனக்கு இரண்டே இரண்டு தலைவர்கள், ஒருவர் கலைவாணர் NS கிருஷ்ணன், இன்னொருவர் பேரறிஞர் அண்ணா என்று பேசுகிறார். திரண்டிருந்த லட்சக்கணக்கான மக்கள் ஆர்ப்பரிக்கிறார்கள். எப்படி தந்தை பெரியாரை மேடையிலே வைத்துக் கொண்டு அந்த அளப்பற்ற தலைவனை அவமானப்படுத்துவது போல, நீங்கள் எனக்கு இரு தலைவன், ஒருவர் கலைவாணர் இன்னொருவர் அண்ணா என்று எப்படி நீங்கள் பேசலாம் என்பது போல கூக்குரல் எழுப்பி ஊளையிட்டு சத்தமிடுகிறார்கள். அமைதியாக நின்ற அவர் சொல்லுகிறார், எனக்கு மறுபடியும் சொல்லுகிறார், எனக்கு இரண்டே இரண்டு தலைவர்கள், ஒருவர் கலைவாணர் NS கிருஷ்ணன், இன்னொருவர் பேரறிஞர் அண்ணா. அந்த இரண்டு பெரும் தலைவர்களுக்கும் தலைவனாக இருந்தவர் தந்தை பெரியார் என்று பேசுகிறார். எந்த கூட்டம் கத்தி கூச்சலிட்டதோ அந்த கூட்டம் அதிர அதிர கரவொலி எழுப்பி மகிழ்ந்தது. எம்ஜிஆரை பற்றி எப்போது தெரிந்து கொண்டேன்? எங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு, எங்க ஊர்ல இருக்கிறவங்களுக்கு சிவாஜி தெரியும், காமராஜ் தெரியும், காங்கிரஸ் தெரியும், வேற எதுவும் தெரியாது. எங்களை எப்படி வளர்த்தாங்க? எம்ஜிஆர் மலையாளி. நீங்க எல்லாம் நம்ப முடியுதா? திரைப்படத்துறைக்கு வர்ற வரைக்கும் நான் எம்ஜிஆர் படமே பார்த்ததில்லை. அதுக்காக நான் வெட்கப்பட்டேன், நான் அவமானப்பட்டேன், தலை குனிஞ்சேன், பல நாட்கள் அழுதேன். வரலாற்றில் மிகப்பெரிய தவறை செய்து செய்ய தெரிஞ்சிட்டமே அப்படின்னு. அந்த பழியை இந்த மேடையில நான் துடைத்து எறிகிறேன். என் அண்ணன், என் அன்பு தலைவன் பிரபாகரனை நான் சந்தித்து பேசிய போதுதான் அந்த மகத்தான பெருமகனை பற்றி நான் பெரிதும் பெரிதும் மிகப்பெரிய உயரத்திலே அந்த தவறை தலைவனாக நினைத்து நான் மகிழ்ந்தேன். ஒவ்வொரு நொடியும் தலைக்கு மேலே குண்டு, எந்த நிமிடமும் மரணம் எங்கள் அருகிலே நிற்கிறது. நானும் என் தலைவனும் ஒவ்வொரு நிமிடமும் ஓடி ஓடி அங்கும் 5 நிமிடம் 3 நிமிடம் நின்று நின்று பேசிக் கொண்டிருக்கிற நேரத்தில் கூட 3 மணி நேரம் என்னோடு பேசினால் 3/4 மணி நேரம் அதிலே எம்ஜிஆரை பற்றியே என் அண்ணன் பேசினார். என்னிடத்திலே சொன்னார், எம்ஜிஆர் என்னை நம்பினார், நான் அவருக்கு விசுவாசமாக இருந்தேன், நான் உண்மையாக இருந்தேன். எம்ஜிஆரை போல ஒரு தலைவன் இனி இந்த இனத்திற்கு நமக்கு கிடைக்க மாட்டாரடா தம்பி என்று சொன்னார். காரணம் என்ன? காரணம் என்ன? இந்திய அமைதிப்படை IPK பீஸ் கீப்பிங் போர்ஸ் என்ற பெயரிலே ஒரு அநியாய படை என் தாய் மண்ணிலே, தமிழீழ மண்ணிலே என் தாய் தமிழ் உறவுகளை கொத்துகிற கொடூர கழுகுகளாக கொத்தி குதறி கொண்டிருந்த வேளையிலே இந்திய பேராதிக்கத்தை, இந்திய துணைக்கண்டத்தை எதிர்த்து யுத்தம் செய்வதா, சரணடைவதா, ஆயுதங்களை ஒப்படைப்பது, நாம் உயிருக்கு மேலாக நேசிக்கிற நம் தந்தையர் தேசம் இந்தியா,
நமக்கு துணை நிற்கும் என்று சுதுமலை மாநாட்டிலே என் தலைவன் பிரபாகரன் பிரகடனப்படுத்துகிறார். உமது வார்த்தைகளை, உங்கள் வார்த்தையை நம்பி எங்கள் ஆயுதங்களை ஒப்படைக்கிறோம். எங்களுக்கு வேண்டியது எம் மக்களுக்கான தீர்வு. அதை யார் பெற்றுத்தந்தால் என்ன, நீங்கள் தருவதா இருந்தால் மகிழ்ச்சி. ஆயுதங்களைத்தான் கையளிக்கிறோமே ஒழிய எங்கள் போராட்டத்தையும் லட்சியத்தையும் அல்ல என்று ஒப்படைத்தார். என்ன துரோகத்தை எனது நாடு, உங்கள் நாடு செய்ததே. எந்த ஆயுதத்தை வாங்கினார்களோ அந்த ஆயுதத்தை மாற்று குழுக்களுக்கு கொடுத்து விடுதலை புலிகளோடு எதிர்யுத்தம் செய்ய வைத்ததே இந்திய அரசு, இந்திய நாடு. அதை கவனமாக செய்து முடித்ததே இந்திய உளவுத்துறை. என் அன்பு சொந்தங்களே, அப்படிப்பட்ட நேரத்திலே வாழ்வா சாவா என்ற போது இனி யாரையும் நம்பி பயனில்லை, நாம் யுத்தம் செய்து சாகலாம் என்று முடிவெடுத்துத்தான் இந்திய வல்லாதிக்கத்தின் படையோடு மோதுகிறார், சண்டையிடுகிறார். After all 2000 boys என்று இங்கிருந்த பெருமகன் ஐயா ராஜீவ்காந்தி அவர்கள் சொன்னார்கள். ஆனால் தலைவரிடத்திலே இருந்தது வெறும் 600 பேர் தான். 600 பேரை 100 பேராக பிரித்து பிரித்து பல்வேறு களங்களில் களமாட விட்டுவிட்டு அண்ணனை பாதுகாப்பதற்கு மட்டும் 100 பேர் சுற்றி நிற்கிறார்கள். தாயகத்தை காப்பது எவ்வளவு பெரிய கடமையோ அதே மேல தாயகத்தின் உயிராக இருக்கிற தலைவனையும் காப்பது மேலான கடமை என்ற அழுத்தத்திலே நவம் என்ற அந்த கட்டளை தளபதியின் தலைமையிலே அந்த 100 பேர் தலைவனை பாதுகாக்கிற பணியிலே நிற்கிறார்கள். அப்போது அண்ணன் கிட்டு 36 லட்சம் ரூபாயை கொண்டு வந்து நம் அன்பு தலைவன் அண்ணன் பிரபாகரனிடத்திலே கொடுக்கிறார். ஏது பணம்? எம்ஜிஆர் அவர்கள் கொடுத்தார்கள். என் அண்ணன் சொல்லுகிறார், இந்திய நாட்டு உங்களது நாட்டு, அவரது நாட்டின் ராணுவத்தோடு எதிர்த்து யுத்தம் செய்கிறேன். எனக்கு உதவுவது தேச துரோக குற்றம். நான் கேட்கவே இல்லை அவரிடத்தில் பணம். ஆனாலும் கிட்டுவை அழைத்து தம்பி கஷ்டப்படுவான், தம்பி கஷ்டப்படுவான், அவனுக்கு கொண்டு போய் கொடு என்று 36 லட்சம் ரூபாய்களை கொடுத்த வள்ளல்தான் புரட்சி தலைவன் எம்ஜிஆர் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. தான் செய்வது தேச துரோகமே ஆனாலும் என் இனத்தின் விடுதலை முக்கியம் என்ற உயர்ந்த நோக்கத்திற்காக உதவிய தலைவர். யார் மலையாளி? சேர தமிழனின் மகன், செல்ல மகன். என் பாட்டன் சேர சோழ பாண்டியனில் மூத்த மன்னனின் பிள்ளைகள் தான் இன்று மலையாளிகளாக இருக்கிறார்கள் என்பதை என் அருமை தமிழ் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சிதம்பரம் தமிழரா இருந்துட்டாருங்கிறதுக்காக அவரை தமிழராக ஏற்க முடியாது. எம்ஜிஆர் கேரள மண்ணிலே மலையாளியாக பிறந்துட்டார் என்பதற்காக அவரை மலையாளியாக பார்க்க முடியாது. என் அண்ணன் அவரை பற்றி சொல்லும் போதெல்லாம் நீங்கள் நம்புகிறீர்களோ இல்லையோ என் சொந்தங்களே, தலை குனிந்தபடியே இருந்தேன். அவமானத்தில் உக்கி உக்கி செத்தேன். இப்படிப்பட்ட ஒரு தலைவனை நாம் பேசியிருக்கிறோமே, அவர் படத்தை பார்க்காமல் நிராகரித்திருக்கிறோமே, அவரை பற்றி அறியாது தெரியாது இருந்திருக்கிறோமே, எவ்வளவு சிறுபிள்ளைத்தனம் என்று வெக்கத்தில் அவமானத்தில் கூடி குறுகினேன். என் அண்ணன் என் தோள் மீது கையை போட்டுக்கொண்டு இப்படி நடக்கும் போது இரு அணைக்கிறார். இப்படித்தான் என்னை எம்ஜிஆர் இரு அணைத்தார். அணைத்து கேட்டார் என்னிடத்திலே, நாடு அடைகிறதுக்கு மொத்தமாக எவ்வளவு செலவாகும் என்று கேட்டார். நாடு அடைகிறதுக்கு மொத்தமாக எவ்வளவு செலவாகும் என்று கேட்டார். அடுத்த நொடியிலே என் அண்ணன் பிரபாகரன் யோசிக்காமல் சொன்ன வார்த்தை 100 கோடி அண்ணா, நான் தர்றேன், நான் தர்றேன், நீ நல்லா சண்டைபிடி. இப்படி சொன்ன தலைவனை தலைவன் என்று சொல்லாமல் வேற எவனை சொல்வது? எவனை சொல்வது? என்னது 5 மாசம் பேசாம முடக்கி வச்சிட்டா
அவன் பேசாம விட்டுருவான், பயந்துக்குருவான். இந்த சிறையில ஓட்டா அவன் பயந்துக்குருவான். என்னது 1,00,000 துப்பாக்கியை கடந்து போய் உயிரே உதிர மயிரா நினைச்சு போனேன் நான். இந்த சிறையை பார்த்து பயப்படுவேன் நான். இதுல என்ன கொடுமைன்னு கேட்டீங்கன்னா, சிறை எனக்கு ரொம்ப வசதி. நிறைய படிக்கலாம், 5 மணிக்கு எழலாம், 6 மணிக்கு உடற்பயிற்சி செய்யலாம். நான் சாப்பிடலைன்னா என் அம்மா அப்பா என் தம்பிமார்களை விட இந்த காவல்துறை அதிகாரிகள் கவலைப்படுவாங்க. சாப்பிட்டுங்க ஐயா, வேலைக்கு சாப்பிட்டுங்க ஐயா, உடல் கட்டு போயிரும் ஐயா. என்னையா தும்புறீங்களையா, மாத்திரை டாக்டர் வர சொல்லுமாங்க ஐயா. என்னது அது பாருங்க, அது கால கொடுமை. அங்க 5 மாசமும் காலையிலையும் மாலையும் உடற்பயிற்சி செஞ்சு சரியா 10 மணிக்கு உறங்கி காலையில 5 மணிக்கு எழுந்த நான் 1 மணி நேரம் உறங்குறேன். வந்த 10 நாளா உடற்பயிற்சி செய்ய நேரம் இல்லை. என் தம்பி கிட்ட சொன்னேன், இதுக்கு நான் சிறையிலே இருந்திருக்கலாம்டா, என்ன எதுக்குடா போராடி கூட்டி வந்தீங்க, பெரிய கஷ்டமா இருக்கடான்னு. இவங்க நினைச்சுட்டு இருக்காங்க, சிறை எப்போதும் பொறுக்கிகளையும் போக்கிரிகளையும் சிதைக்கும், போராளிகளை எப்போதும் செதுக்கும். சிறைக்கே நாங்க பயந்துட்டா அப்புறம் எப்படி? நான் வேலையாட்டா சொல்றதில்ல, வேடிக்கையா சொல்றதில்ல, உண்மையிலே சொல்றேன். ஜெயில் கட்டுனதே நமக்காகத்தான். இங்க பாருங்க, நாம போகலைன்னா நம்ம பிள்ளையெல்லாம் படிச்சுட்டு காவல்துறையில் போயிருக்கேன், அவனுக்கு வேலை யார் கொடுக்கறது? இப்ப பாருங்க, என் வழக்க 10-15 வழக்கறிஞர்கள் பார்த்துருக்காங்க, அவங்களுக்கு வேலை யார் கொடுக்கறது? நம்ம போகணும். அதனால இது ஒரு பெரிய விஷயமா நம்ம கருதக்கூடாது, அச்சப்படக்கூடாது. அதனால சிறையெல்லாம் ரொம்ப சாதாரணம். நீ என்ன பண்ணீங்க, அப்படியே 1 அடி ஆழத்துல ஓடிக்கிட்டு இருந்த தண்ணிய அப்படியே தடுத்து ஒரு 5 மாசம் தேக்கி வச்சு திறந்து விட்டீங்கன்னா அப்படி ஓடும். அப்படிதான் நீ ஓடுவேன். எப்படி பாய்வேன்? பசித்து 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 சரியான உணவுக்காக காத்திருக்கிற புலி போல, உரிய வேட்டைக்காக காத்திருக்கிற புலி போல பாய்வேன். அடிச்சா மரணம் தான், தப்பிக்க முடியாது. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். புலினா ஏன் புலிய பிடிச்சு தூக்குறான்? அதான்டா மானமுள்ள விலங்கு. தனக்கான உணவை விரட்டி விரட்டி வேட்டையாடி வீழ்த்துகிற போது அடித்த மிருகம், அடித்த விலங்கு இடது கை பக்கம் விழுந்தால் எடுத்து தின்னாது. சி, என் வீரத்துக்கே இழுக்கடா, இடது கை பக்கம் விழுந்து விட்டதடா என்று கருதும். அதனால்தான் அந்த புலியை, மானமுள்ள அந்த விலங்கை என் பாட்டன் அருள்மொழி தேவனும் என் அண்ணன் பிரபாகரனும் தனது கொடியிலே ஏந்தினார்கள். அவர்கள் வழி வந்த இந்த தமிழ் பிள்ளை நாங்களும் எமது கொடியாக அதே புலிக்கொடியை ஏந்துகிறோம். திரளாக திரண்டிருக்கிற என் தமிழ் சொந்தங்கள் சிந்திக்க வேண்டும். 60 ஆண்டுகளாக எங்களை அடிக்கிறான் சிங்களன். அப்போது வலிக்காத இந்த கருணாநிதிக்கு அப்போது வலிக்காதது? 537 தமிழக மீனவனை சிங்களன் அடித்திருக்கிறான், அப்போதெல்லாம் இவர்களுக்கு வலிக்காதது? இறந்த என் தங்கையின் உடலை புணர்ந்திருக்கிறான் சிங்களன், அப்போதெல்லாம் இவருக்கு வலிக்காதது? என் மீனவனை நீ அடித்தால் உன் மாணவனை நான் அடிப்பேன் என்று சொன்னது உங்களுக்கு வலிக்குதென்றால் நீங்கள் எங்களவனா இல்லை சிங்களவனா? அருமை சகோதரர் ராகுல் காந்தி சொல்கிறாரே, எதற்காக ராஜபக்சே அழைத்தீர்கள் என்று. நான் அழைக்கவில்லை என்று மலுப்பலாக பதில் சொல்லி தப்பி போக முடியுமா? செத்தவன் 1,50,000 பேருக்கு மேலான உறவுகள் மலையாளிகளாகவோ கன்னடர்களாகவோ தெலுங்கர்களாகவோ மராட்டியர்களாகவோ இருந்திருந்தால் அந்த மாநிலம் இந்த தேசத்துக்குள் இருந்திருக்குமா? யோசித்து பாருங்கள். எங்களையா வன்முறையாளர்கள்? நாங்களா இந்த தேசத்தின் இறையாண்மைக்கு எதிரானவர்கள்? மன்னித்துக் கொள்ளுங்கள், நாங்கள் இழிச்சவாயர்கள், ஈனப்பிறவிகள். கொத்து கொத்தாக நச்சுக்குண்டுகளை வீசி பச்சிளம் குழந்தைகளுக்கு பால்குடி மறக்காத குழந்தைகள் மீது கொத்தனி குண்டுகளையும் கிளஸ்டர் பாம்புகளையும் விஷவாயுகளையும் வீசி தாக்கி அழித்த போது, என் அக்கா தங்கையை அம்மனமாக நிறுத்தி பாலியல் வல்லுறவு செய்து படுகொலை செய்து கொன்று வீழ்த்திய போது, என் மொத்த இனத்தையும் அழித்து நிறுத்திய போது கதறினோம், கத்தினோம்,
அழுதோம், மண்டியிட்டோம். அரசியல் தலைவர்கள் அதை திருநங்கைகள் வரை தெருவிறங்கி போராடினோம். ஆடு மாடுகளை தவிர எல்லோரும் இறங்கி போராடினோம். எண்ணற்ற போராட்டங்களை செய்தோம். மழையில் நனைந்தோம், மனித செங்கலிகளை நடத்தினோம், தீக்கு எங்கள் உடலை தின்ன கொடுத்தோம், என்னென்னவோ செய்தோமே. என் உறவுகளே, என் உறவுகள், எங்கள் ரத்த சொந்தங்கள் அந்த மண்ணிலே செத்து விழுந்து கொண்டிருந்த போதும் இந்த மண்ணிலே சிங்கள மாணவர்கள் படித்துக் கொண்டுதானே இருந்தார்கள். இந்த மண்ணிலே சிங்களர்கள் வர்த்தகம் செய்து கொண்டுதானே இருந்தார்கள். இந்த மண்ணிலே புத்தபிக்குகள் தங்கள் புத்த தேவாலயங்களுக்கு வந்து வழிபட்டு திரும்பித்தானே சென்றார்கள். நினைத்து பாருங்கள், எங்களுக்கு நாங்களே தீயிட்டு செத்தோமே ஒழிய எந்த சிங்களன் மீதாவது ஒரு நகைக்கீறலை ஏற்படுத்தினோமா? நாங்களாடா இந்த நாட்டில் வன்முறையாளர்கள்? நாங்களாடா இந்த தேசத்தின் இறையாண்மைக்கு எதிரானவர்கள்? இதைவிட கொடுமை ஏதாவது உண்டா? கருணாநிதி என்னை கைது பண்றது எல்லாம் அவசரம், பேசிட்டு வீட்டுக்கு வர்றேன், வரும்போதே பின்னாடி கைது வருது. எத்தனை நாளா நீங்க காத்திருந்திருப்பீங்க என்ன உள்ளதுக்கு போடுறதுக்கு? நானும் எத்தனை நாளா காத்திருக்கேன் உங்களை ஒரு வழி பண்றதுக்கு. நானும் எத்தனை நாளா காத்திருக்கேன். நீங்க பெரிய அரசியல் சாணக்கியம், பெரிய ராஜதந்திரிங்க. நீங்க என்ன பெரிய சாணக்கியம்? நீ என்ன பெரிய அரசியல் ராஜதந்திரி? சாகர வரைக்கும் எம்ஜிஆரை வீழ்த்த முடியல, நீ என்ன பெரிய ராஜதந்திரி? உண்மையிலேயே நீங்க சரியான ராஜதந்திரி, அரசியல் சாணக்கியனாக இருந்திருந்தால் 10 ஆண்டுகள் இந்த நாட்டில் ஜெயலலிதா முதலமைச்சரானது எப்படி? ஒரு லட்சக்கணக்கான கேள்விகளை என் மக்கள் மன்றத்திலே எழுப்புகிறேன். ஒரு சின்ன பயல் உங்க பேச்சை இதே மாதிரி முன்வரிசையில் உட்கார்ந்து கேட்ட ஒரு சிறுவன் பதில் உண்டா? தமிழர்களே, என்னை கடலில் தூக்கி போட்டாலும் கட்டு மரமாக இருப்பேன், கவிழ்ந்து விட மாட்டேன். என்ன செய்வீங்க? எங்களை கவிழ்த்து விடுவீர்கள். என்னது இது? அதான் நான் சொன்னேன் இந்த காங்கிரஸ்காரங்க கிட்ட, ஐயா தயவு செய்து அவரை விட்டு வெளியில போயிடாதியே, திமுக கூட்டணியை விட்டு எங்கேயும் போயிடாதியே. கலைஞர் கருணாநிதியை போல உங்களுக்கு விசுவாசமான அடிமை உங்க கட்சிக்குள்ளே கிடையாது. அதனால தயவு செய்து அவரை விட்டுட்டு போயிடாதியே. அவர் இரவுல மூச்சு விடுறதே காங்கிரஸ் 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 என்று மூச்சு விடுற. அதனால நீங்க அவரை விட்டு போயிடாதீங்க. அவரோடு இருந்தா தான் எங்களுக்கு கொஞ்சம் வசதி. இருங்க. எமக்கு ஒரு லட்சிய வெறி, உள்ளத்திலே எரிகிற நெருப்பு எங்கள் கண்களிலே கொப்பளித்து நிற்கிறது. உடம்பெங்கும் ஓடுகிற அத்தனை நரம்புகளும் முறுக்கேறி நிற்கிறதே எமது லட்சிய வெறி. எந்த பதவிக்காக, எந்த ஆட்சிக்காக எம் இன அழிவிற்கு துணை நின்றீர்களோ அந்த பதவி உமக்கு மட்டுமல்ல, உமது மகனுக்கும் அல்ல, உம் குடும்பத்திற்கு எந்த காலத்திலும் இல்லை என்ற நிலையை உருவாக்குவதே எமது லட்சிய வெறி. இது இந்த மண்ணை ஆள நினைக்கிற எவனுக்கும் ஒரு வாழ்நாள் பாடம். தமிழர்களுக்கு எதிராக எவனும் சிந்திக்கவே கூடாது. காங்கிரஸை வீழ்த்துவோம். 5 பெரியாரின் 5 முக்கியமான கொள்கைகளில் ஒன்று காங்கிரஸை வீழ்த்துவது. பெரியாரின் நினைவு தினத்திலே அந்த ஒப்பற்ற பெருந்தலைவன் அவன் பேர பிள்ளைகளுக்கு தந்த லட்சிய ஜோதியிலே ஒன்று, அந்த நெருப்பை எடுத்து எம் இனத்தின் எதிரி காங்கிரஸை கொளுத்துவதுதான் எமது உயர்ந்த லட்சியம். உங்கள் முன்னால் நிற்கிற தமிழ் பிள்ளை சீமானுக்கு மட்டும்தான் அந்த கடமை. தமிழச்சி மாறிலே பால் குடித்த ஒவ்வொரு தமிழ் பிள்ளைக்கும், இந்த மண்ணிலே வீர தமிழ் மகனாக பிறந்த ஒவ்வொருவனுக்கும் வாழ்நாள் லட்சியம் காங்கிரஸ் என்ற கட்சி இருந்த இடம் தடம் தெரியாமல் அளிப்பதுதான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.
காங்கிரஸ். பீகார்ல கூட உனக்கு 4 இடம். என் மாமன் சாகுல் ஹமீது சொன்னது போல தனிச்சு நின்னுவார். அந்த 4 இல்லாம நக்கிட்டு போவார். வந்து பார், நீ 110 வருடமான கட்சி தொடங்கி 7 மாசம் 5 மாசம் சிறையில் இருந்து நேத்தா வந்திருக்கேன். இன்னும் கட்சிக்கே மேடை இந்த கூட்டம் நடத்துறதுக்கே காசு இல்ல. எங்க அண்ணன் தங்கராசு தம்பி 70,000 கொஞ்சம் கடனா இருக்குது. இருங்க பாத்துக்கலாம், அப்புறம் பிச்சை எடுப்போம். பிரபாகரன் தம்பி பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு ஆயிட்டேன். இதுல கொடுமை என்ன, 2000 கோடி எங்க அண்ணன் எனக்கு கொடுத்துட்டு போயிருக்காருன்றான். அட கேவலமே, இப்படி பேசியே எங்களை காலி பண்றான். ஒருத்தன் துணிஞ்சு வந்தா போதும், சும்மா பேச மாட்டான். அவரு 2000 கோடி கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு இப்ப எடுக்க மாட்டாரு, கொஞ்சம் கொஞ்சமா எடுப்பாரு. ஒருத்தன் சொல்லியிருக்கான் 350 கோடி பிரபாகரன் கொடுத்தாராம, எவனை எண்ணி கொடுக்கும்போது பார்த்த மாதிரி. ஏண்டா பணத்தை கட்டி பிடிச்சிட்டு அழுதுகிட்டு இருந்தேன் அக்கா தங்கி, எனக்கு பணத்தை அனுப்பிட்டாடா மறு வேலை பார்ப்பேன். என்னடா லூசு பயிலுக்கு பிறந்த லூசு பயிலு இப்படி அவர் பேசிட்டு இருக்கிறது. பணத்தை 2000 கோடி கொடுத்தா 2000 கோடி எங்ககிட்ட இருந்தா அதுக்கிட்ட நாடு கட்டி சண்டை ஓடுறான். ராஜபக்ஷ கொடுத்தா பாதியா பிரிச்சு எழுதி கொடுத்துட்டு போயிடுவான்டா அவன். அவன் ஒரு கிறுக்கு பைய. 2000 கோடி இருந்தா என்ன அருமை தமிழ் சொந்தங்களை மாலத்தேவையில் 4 தீவை தனியா வாங்கி இதான் ஈழம் கட்டிட மாட்டோமா? 2000 கோடி வச்சிருக்கிறவன் நாங்க பால் ரசு குண்டு இருக்குல்ல அதை உருக்கி குண்டு செஞ்சு சண்டை ஓடுறோமா? 2000 கோடி வச்சிருக்கிறேன் கேனப்பயிலு சும்மா 2000 கோடி வச்சிருக்கிறோம். எங்கிட்டு வச்சிருக்கிறேன்? எனக்கு இடிஞ்ச 2 வீட்டு கோடியும் தெருக்கோடியும் தான் இருக்கு. 2000 கோடி. இவங்க இந்த கொள்ளையடிச்சு பழக்கம்ங்க. 1,76,000 கோடிக்கு எத்தனை சுழினே தெரியல பல பேருக்கு. என்னடா இப்படி இத்தனை லட்சம் கோடியை கொள்ளையடிச்சு விட்டீங்களான்னு கனிமொழிகிட்ட கேட்குறாங்க. என்னங்க இந்த ஸ்பெக்ட்ரம் ஊழல் பிரச்சனையில் உங்களுக்கு எப்படி காங்கிரஸ் முன்னை விட வலுவா இருக்கு? காங்கிரஸுக்கு எங்களுக்கு உறவே முன்னை விட வலுவா இருக்கு. கருணாநிதி கிட்ட கேட்குறாங்க, முன்னை விட ரொம்ப கெட்டியா இருக்கு. என்ன செட்டிநாடு சிமெண்ட் போட்டு கட்டுறீங்களா? அது கெட்டியா இருக்கிறது என்னங்கடா? உலக கொடுமைடா அது, உலக கொடுமை. என்னது? காந்தியை எவ்வளவு தெரியுமோ, இந்திரா காந்தி நேருவை உலக நாடுகளுக்கு எவ்வளவு தெரியுமோ அவ்வளவு தெரியும் இவங்கள இப்ப உலகத்துல. இது என்னது? இது எந்த கொடுமை? இது என்னப்பா இப்படி திருடி விட்டீங்க அப்படின்னா அதுக்கு என்ன பதில்? என்னங்க சோனியா காந்தி ஊழலுக்கு எதிராக நான் நடவடிக்கை எடுப்பேங்கிறாங்க. அதை பத்தி நீங்க ஏன் பயப்படுறீங்க? திருடின நாங்களே பயப்படல. என்ன உங்க வீட்டுல எல்லாம் ரைடு வருது, உங்க வீட்டுல வரல? எங்க வீட்டுல என்ன அளவுக்கு வருது? உங்க வீட்டுக்கு தான் வரும். கொள்ளையடிச்ச வீட்டுல விட்டுட்டு அங்க வேடிக்கை வைக்கிற வீட்டுக்கு அவர் ரைடு. என்னது இது? இவங்க இந்த நாட்டில் ஒரு சட்டம் வச்சிருக்காங்க, எவ்வளவு வேணாலும் திருடிக்கலாம், பதவி விலகுனா போதும். யாரு? இந்த நாட என் பெருமைக்குரிய தேசத்தை நான் பேசிட்டா இறையாண்மை வந்துருது. கற்றறிந்த பெருமக்களை, கல்லூரி பள்ளிகளில் படித்துக் கொண்டிருக்கிற இளம் புரட்சியாளர்களை, அறிஞர் பெருமக்களை, பத்திரிகை நண்பர்களை கவனியுங்கள். என் பெருமைக்குரிய தேசத்தின் பெருமைக்குரிய ஜனநாயக செயல்களை பாருங்கள். நாட்டின் பாதுகாப்பிற்கு பீரங்கி வாங்க போன இடத்தில் போவாஸ் ஊழல். கார்கில் யுத்தத்தில் இறந்து போனவனை அடக்கம் செய்வதற்கு சவப்பட்டி செய்வதில் ஊழல். இறந்து போன போர் வீரர்களின் மனைவிக்கு, விதவை தாய்மார்களுக்கு வீடு கட்டி கொடுப்பதில் ஆதர்ஸ் ஊழல். தேசத்தின் கௌரவம் என்று விளையாட்டு போட்டி நடத்துவதற்கு 71,000 கோடி செலவு. 7,000 கோடிக்கு திட்டமிட்ட விளையாட்டு போட்டி 71,000 கோடியில் முடிகிறதென்றால் என் அன்பான மக்கள், உங்கள் நிர்வாக திறன் என்ன, இந்த அரசுகளின் நிர்வாக திறன் என்பதை நீங்களே சிந்தியுங்கள். 7,000 கோடி 14,000 கோடி ஆனால் பரவாயில்லை, பொறுத்துக் கொள்ளலாம். 7,000 எங்கே, 71,000 கோடி எங்கே? 71,000 கோடி செலவழித்து தேசத்தின் கௌரவத்திற்கு காமன்வெல்த் விளையாட்டு போட்டி. இந்த தேசத்திலேதான் 1,00,000க்கு மேலான உழைக்கும் மக்கள், பாட்டாளி சொந்தங்கள், ஏழை விவசாயிகள் தற்கொலை செய்திருக்கிறார்கள். இந்த படத்தை அருமை சகோதர கலைஞன் அமீர்கான்
பீப்ளி லைஃப் என்ற அந்த படத்தை எடுத்து இந்த நாட்டின் பெருமைக்குரிய பெருமகன் ஐயா மன்மோகன் சிங் அவர்களுக்கு திரையிட்டு காட்டுகிறார்கள். வெரி நைஸ் பிலிம் என்று கரம் கொடுத்து பாராட்டுகிறார்கள். உன் நாட்டின் குடிமக்களே 1,00,000 பேர் தற்கொலை செய்திருக்கிறான். வெரி நைஸ் பிலிம். உழைத்து உழைத்து இந்த தேசத்தின் பொருளாதாரத்தை பெருக்குவதற்கு இந்த நாட்டின் உணவு கிடங்கு நிறைத்தானே. பல்லாயிரம் கோடி டன் அளவுள்ள நெற்கள் பூசரம் பூத்து மக்கி மண்ணாகிறது, எலிகளுக்கு உணவாகிறது. ஏழை மக்கள் பசியோடு இருக்கிற போது அந்த நெல்லை வீணாக்காதீர்கள், பசித்த வயிறோடு இருக்கிற அந்த உழைக்கும் மக்களுக்கு அள்ளி கொடுங்கள் என்று உச்சநீதிமன்றம் வலியுறுத்துகிற போது தரவே முடியாது என்று இந்த நாடு சொன்னது. என் அன்பான மக்களே, ஆழ சிந்தியுங்கள். காமன்வெல்த் விளையாட்டு போட்டி ஊழலை மறைத்தது 2ஆம் அலைக்கற்றை என்ற இந்த 2G ஊழல். 2Gனா சோனியா காந்தி ஜி, மன்மோகன் ஜி, இந்த 2G தான். இந்த ஊழலை நினைத்து பாருங்கள். காமன்வெல்த் விளையாட்டு போட்டியில அந்த நடந்த ஊழலுக்கு விசாரணை கமிஷன் வைக்கும் போது ஆவணங்களை காணவில்லை. தேசத்தின் பெருமையை பாருங்கள். 400 பக்கம் கொண்ட ஆவணங்களை காணவில்லை என்கிறது எனது நாடு. இதை மறைப்பதற்கு விடுதலை புலிகள் ஊடுருவி எங்களை கொல்ல வாரார்கள். யார? கருணாநிதி சிதம்பரத்தை, அம்மையார் சோனியா காந்திய. இது என்னது இது? நீங்க ஒண்ணு கவனிங்க. விடுதலை புலிகளை கொன்று விட்டோம் என்று நீங்கள் சொன்னது உண்மையா? விடுதலை புலிகள் இப்போது எங்களை கொல்ல வருகிறார்கள் என்று சொல்வது உண்மையா? எது உண்மை? அப்ப நாங்க தெம்பா இருக்கலாம், நம்பிக்கையோடு இருக்கலாம். விடுதலை புலிகளை நீங்க கொல்லல, இன்னும் உயிரோடு தான் இருக்கிறாங்க. என்னது இது? ஒரு பைத்தியக்காரத்தனை. அதான் நான் சொன்னேன், ஐயா விடுதலை புலிகளால உங்களுக்கு பாதிப்பு இல்லையா, உங்களாலதாயா என் இனத்துக்கு ஆபத்து, நாங்க தான்யா கவனமா இருக்கணும். என்ன ஏமாற்று வேலை, எவ்வளவு போலி, எவ்வளவு பித்தலாட்டம், எவ்வளவு ஃப்ராடுத்தனம். இந்த நாடு விடுதலை புலிகள் இந்த தலைவர்களை கொல்ல வருவதை அவர்கள் சிந்தனையில் சிந்தித்துக் கொண்டு இருப்பதை முன்கூட்டியே கணித்து தடுப்பதற்கு ஐயா சிதம்பரம் வீட்டில் கனத்த பாதுகாப்பை போடுகிற இந்த அரசு 25 பேர் ஊடுருவி மும்பையிலே 159 பேரை சுட்டுக் கொன்னது. உள்ளே வந்து சுட்டு கொன்னுட்டான்னா எத்தனை காலம் பேசியிருப்பான், எவ்வளவு திட்டமிட்டிருப்பான். அதையெல்லாம் உளவு பார்க்காம எங்கே போய் உறங்கி கிடந்தீங்க? என்னது இது? என்னது இது? மாதிரி ஒரு பைத்தியக்காரத்தனை உண்டா? காமன்வெல்த் விளையாட்டு போட்டி நடக்கும் போது டெல்லியில முதலமைச்சராக இருக்கிற அம்மையார் ஷீலா தீட்சித் தாழ்த்தப்பட்ட மக்களின் வளர்ச்சிக்கென்று ஒதுக்கிய நிதியை எடுத்து காமன்வெல்த் விளையாட்டு போட்டிக்கு செலவு செய்து விடுகிறார். கண்டறிந்து கேட்கிற போது ஆமா செலவு செஞ்சிட்டோம், அருமை ஐயா சிதம்பரம் அவர் கூட ஒத்துக்கிறார். அப்ப நாங்க கண்டுபிடிக்கலன்னா அதை கண்டுக்கிறவே மாட்டியே. இதை விட ஒரு தேச துரோகம் உண்டா? இதை விட ஒரு ஈன நிலை எலி செயல் உண்டா? இதை விட ஒரு கையாளர் ஒரு ஊழல் உண்டா? இதுக்கு என்ன வழி? இதற்கெல்லாம் என்ன மாற்று? சீனா வருது தொழில் தொடங்க, சிங்கப்பூர் வருது தொழில் தொடங்க, அமெரிக்கா வருது தொழில் தொடங்க. நீ என்ன பண்ற? நீ என்ன பண்ற? இந்த நாட்டின் பெருமை மிக்க செயல்களை கவனிங்க. சீனா வருது, நான் சொல்றேன் பாகிஸ்தானும் வரும். பாகிஸ்தானை கொண்டு வருவேன். நான் போய் பாகிஸ்தான் பிரதமர்கிட்ட போய் நீங்க வா தமிழ்நாட்டில் வந்து தொழில் தொடங்க, எவன் இல்லை ஏன் நிலத்தை தாரேன்பேன். சீனா வரும்போது பாகிஸ்தான் வரக்கூடாதா? சீனா பகை நாடு வர்றான், பாகிஸ்தான் வரக்கூடாதா? வருங்கால தமிழகத்தை வலிமை மிக்க தமிழமாக வளமான தமிழமாக மாற்றி அமைக்க இருக்கிற இளம் புரட்சியாளர்களை கவனியுங்கள். இந்த நாட்டிலே எண்ணற்ற தொழிற்சாலைகளை நிறுவ வருகிற உலக நாடுகள் தாராளமயமாக்கல் குளோபலைசேஷன் என்று திறந்து விட்டிருக்கிறதே இந்த தேசம். வருகிற போது வெறுங்கையை வீசிக்கொண்டு வருவான். ஏதோ ஒரு சொத்தை அடமான பத்திரத்தை இந்திய வங்கிகளிலே காட்டுவான். 5000 கோடி முதலீட்டு பணத்தை பெறுவான்.
நிலத்தை அரசு கொடுக்கும் 5000 ஏக்கர் 2000 ஏக்கர் விளை நிலங்களை மக்களின் விருப்பம் இல்லாமல் பறிக்கும். பறித்து அதற்கு இழப்பீடு, உரிய தொகையல்ல, இழப்பீடு என்ற பெயரிலே பணத்தை தரும். அதிலே தொழிற்சாலை தொடங்குவார்கள். தடையில்லா மின்சாரம், தண்ணீர் அனைத்தும் கொடுக்கப்படுகிறது. மனித உழைப்பு மலிவாக கிடைக்கிறது. எனது தேசத்திலே படித்த இளைஞர்களுக்கு வேலை இல்லை. என் உழைப்பை சுரண்டுகிறான். மின்சாரம் இலவசம், நீர் நிலம் அனைத்தும் கிடைக்கிறது. உழைப்பை சுரண்டி உற்பத்தியை பெருக்கி உபரியை பெருக்குகிறான். லாபத்தை கோடி கோடியாக அள்ளுகிறான், கொண்டு போகிறான். எனக்கு கிடைப்பது வெறும் கூலி, சம்பளம். உழைப்பை பெருக்கி உற்பத்தியை பெருக்கி, உழைப்பை சுரண்டி உற்பத்தியை பெருக்கி உபரியை பெருக்கி லாபத்தை கொண்டு போகிற நாடு முன்னேறுமா? வெறும் கூலிக்கு வாங்கி சாப்பிடுகிற நாடு முன்னேறுமா என்பதை என் முன்னே திரண்டிருக்கிற என் தமிழ் சொந்தங்களே நீங்களே சிந்தித்து பாருங்கள். இதுதான் இந்த தேசத்தின் அரசியல் பொருளாதார கொள்கை. சொல்லுகிறது இந்த நாடு நாங்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறோம். ஐரோப்பிய நாடுகளிலும் சரி, வேற எந்த நாட்டிலும் சரி, சீனாவோ அமெரிக்காவோ அந்த நாட்டில் தொழில் தொடங்கும் போது நிலத்தை வாங்குவதில்லை. குத்தகைக்கு ஒப்பந்த அடிப்படையிலே பெறுகிறது. லீஸ் என்று சொல்கிறோமே அப்படி. கட்டிடம் கட்டும், வணிக நிறுவனங்களை நிறுவும், தொழிற்சாலைகளை தொடங்கும். 90 ஆண்டுகள் முடிந்த பிறகு அந்த நிலத்தை அந்த கட்டுமான பணிகளோட அந்த கட்டடத்தோட அப்படியே அதன் சொந்தக்காரரிடம் ஒப்படைக்கும். அவர் இல்லை, அவர் வாரிசு இருந்தால் அவரிடத்தில் கொடுக்கும். மறு ஒப்பந்தம் செய்யும். அன்னைக்கு அந்த வாரிசு என்ன விலை சொல்கிறானோ அந்த விலைக்கு திரும்ப பெறும். இதுதான் உலகத்தில் நடக்கிறது. ஆனால் இந்தியாவில் அப்படி நடக்கிறதா? சிறப்பு பொருளாதார மண்டலம் அமெரிக்கா அல்லது இன்ன பிற நாடுகள், அந்த சிறப்பு பொருளாதார மண்டலத்திலே இந்திய அரசியல் சட்டம் செல்லாது. அமெரிக்காவின் சட்டத்திட்டம் தான் செல்லும். இப்படி இந்த நாடு முழுக்க பல்வேறு சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் உருவாக்கப்படுவது என் அன்பு சொந்தங்களே தேகத்தில் தேமல் விழுவது போல இந்த தேசத்தில் ஆங்காங்கே பல்வேறு நாடுகளின் ஆக்கிரமிப்பு நிகழ்கிறது. சீனா இங்கே தொழில் தொடங்கினால் எனக்கும் சீனாவுக்கும் யுத்தம் என்றால் எப்படி சீனாவை வெளியேற்றுவாய்? அந்த தொழிற்சாலைக்குள் உற்பத்தி செய்யப்பட்டது என்னவென்று உனக்கு எப்படி தெரியும்? இதையெல்லாம் நான் பேசினால் மக்களை அச்சுறுத்துகிறார், இறையாண்மைக்கு எதிராக பேசுகிறார். எங்க மாமா கேட்ட மாதிரி ஒரு சின்ன பையன் சீமான் பேசி இந்த இறையாண்மையை சிதைக்கிற மாதிரி இருக்குன்னா அதுக்கு பேர் இறையாண்மை இல்லடா. அவ்வளவு பலகீனமான இறையாண்மை எதுக்கு இந்த நாட்டுக்கு? யோசிச்சு பாருங்க. இதற்கு வழி என்ன? இந்த மண்ணையும் மக்களையும் திட்டமிட்டு ஒரு பிழையான சமூகமாக படைத்து நிறுத்தி இருக்கிறதே கருணாநிதியும் அவருடைய வழி வந்த அரசியல் கட்சிகளும். கருணாநிதியின் அளப்பெரிய சாதனை கேள்வி கேட்க எவனுக்கும் யோக்கியதை இல்லாமல் ஆக்கியதுதான். நான் 2-3 மனைவிகளை கல்யாணம் செய்கிறேன், நீங்க என்ன 2-3 பொண்டாட்டி கட்டிட்டீங்கன்னு முன்னாடி இருக்கிற அமைச்சருக்கோ எம்எல்ஏக்கோ எவனுக்கும் தகுதி இருக்கக்கூடாது, நீனும் கட்டிக்க. நான் பல ஆயிரம் கோடிகளை கொள்ளையடிக்கிறேன், உங்களுக்கு எவனுக்கும் தகுதி இருக்கக்கூடாது, நீ என்ன யோக்கியதை அப்படி திருடுறாயின்னு நீனும் திருடிக்க. சிந்திப்ப, உன் மூளை திறனை சிதைக்கணும். குடிச்சுக்க, டாஸ்மார்க்க திறந்து விடு. குடிச்சிட்டு வண்டி ஓட்டாத. குடிக்க போகும்போது வண்டியில போ, குடிச்சிட்டு வண்டி ஓட்டாத. என்னது இது? நாடு இது. ஏதாவது கேளுங்க. என்னங்க மின் கட்டணத்தை உயர்த்திட்டீங்க, ஆந்திராவில் இதை விட அதிகம். என்னங்க பேருந்து கட்டணத்தை உயர்த்திட்டீங்க, ஒரிசாவில் இதை விட அதிகம். என்னங்க சாலை சரியில்லை, பீகார்ல சாலையே இல்லை. இது ஏதாவது ஒரு பேச்சாது? நினைச்சு பாருங்க. இதையெல்லாம் சரி செய்வதற்கே இன்னும் ஒரு அரசியல் கட்சி சரி வராது. பிறகு எது? ஒரு மாற்று அரசியல் புரட்சியாலேயே இந்த மண்ணை புரட்டி போட முடியும். நாங்கள் எல்லோரும் ஒரு கட்சி அதில் இணையவில்லை. நாங்கள் எல்லோரும் இணைந்து ஒரு கட்சியை உருவாக்குகிறோம். பெருமை மிக்க தமிழர்
என்கிற தேசிய இனத்தின் விடுதலைக்காக தமிழர்களாக பிறந்த ஒவ்வொருவனும் தான் பிறந்த இந்த இனத்திற்காக செய்ய வேண்டிய வரலாற்று கடமையை நிகழ்த்துவதற்காக நாங்கள் எல்லாம் இணைந்து எமக்கான அரசியலை வென்றெடுப்பதற்காக ஒரு அரசியல் கட்டமைப்பை உருவாக்குகிறோம். நாங்கள் கருணாநிதியை வீழ்த்தி ஜெயலலிதாவை முதலமைச்சர் ஆக்குவதற்கோ, ஜெயலலிதாவை வீழ்த்தி கருணாநிதியை முதலமைச்சர் ஆக்குவதற்கோ ஆட்சி மாற்றத்திற்கு போராடுகிற அரசியல்வாதிகள் அல்ல. நாங்கள் அடிப்படை மாற்றத்திற்கு, அரசியல் மாற்றத்திற்கு போராடுகிற புரட்சியவாதிகள் என்பதை என் அருமை தமிழ் சொந்தங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். தந்தை பெரியார், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இருவரும் தலைவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்துகிற இந்த நிகழ்வில் நின்று சொல்கிறேன், நாங்கள் சீர்திருத்தவாதிகள் அல்ல, நாங்கள் புரட்சியவாதிகள். உன்னதமான உயர்ந்த இலக்கை சுமக்கிற லட்சியவாதிகள். சீர்திருத்தவாதி கட்டிய கட்டடத்திற்கு வெள்ளையடிப்பவன், உடைந்து சிதலமான செங்கலை பழுதுவாப்பவன், ஜன்னல் கட்டைகளுக்கு கரையான் அடிக்காமல் மருந்து தெளிப்பவன். நாங்கள் அப்படி அல்ல, கட்டிடத்தை இடித்துவிட்டு மறுகட்டடம் கட்ட வந்த புரட்சியாளர்கள். அதுதான் எங்களது நோக்கம். என் அருமை தமிழ் சொந்தங்களே, ஒரு தேசிய இன விடுதலை என்பது தெருவிலே உடைக்கிற தேங்காய் அல்ல, கடினமான பணி. உன்னதமான உயர்ந்த நோக்கத்திற்கு களமாடுகிற உங்கள் பிள்ளைகளை வாழ்த்தி நில்லுங்கள். உணர்வோடு எங்களோடு இணைந்து நில்லுங்கள், ஆதரவாக நில்லுங்கள். எந்த திமிரில், எந்த துணிவில் கருணாநிதியை வீழ்த்துவேன், சோனியா காந்தியின் காங்கிரஸை வீழ்த்துவேன் என்று பேசுகிறான் சீமான். என் மண்ணும் என் மக்களும் இந்த பிள்ளையை கைவிட மாட்டார்கள் என்ற நம்பிக்கை. உறுதியான நம்பிக்கையில், எந்த உரிமையில் என் மக்களிடத்திலே கேட்கிறேன், இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமாக சாவேன் என்ற துணிவில் கேட்கிறேன். என் இனத்தின் விடுதலைக்காக 2 விசக்குப்பிகளை கழுத்திலே கட்டி களமாடிய ஒப்பற்ற தலைவன் பிரபாகரனின் அன்பு தம்பி என்கிற உரிமையிலே கேட்கிறேன். எம்ஜிஆரை புரட்சி தலைவன் என்று சீமான் சொல்லலாமா? பேசுவார்கள். என் அருமை அண்ணன்மார்கள், என்னை அன்பாக வளர்த்த தலைவர் பெருமக்கள் சொல்வார்கள், சீமான் வாயால ரெட்டலைக்கு ஓட்டு கேட்டுட்டார். ஏண்டா கை சின்னத்துக்கு கேட்டவனை விட கேவலப்பட்டு போயிட்டேன் நான். என்னது இது? ரெட்டலைக்கு கேட்டுட்டாரு. இப்பவும் கேட்க போறேன், இந்த சட்டமன்றத்துக்கும் கேட்க போறேன், கேட்பேன். நான் ஜெயலலிதாவை ஆதரிக்கல, அவங்க ஒன்னும் அன்னி பெசன்ட் அம்மையாரனோ அன்னை தெரசாவென்றோன்னு ஆதரிக்கல. கருணாநிதி காங்கிரஸ வீழ்த்த ஒரு கருவி, ஒரு கருவி. உண்மையிலே எம்ஜிஆர் புரட்சி தலைவரா? ஆம், புரட்சி தலைவன். ஏன் புரட்சி தலைவன்? உலகத்தில் எந்த தேசிய விடுதலைக்கும் சற்றும் குறைவில்லாத தலைவன், சற்றும் குறைவில்லாத புரட்சியாளன் என் அண்ணன் பிரபாகரன். அந்த புரட்சியாளனுக்கு கரம் கொடுத்து தோள் கொடுத்து துணை நின்ற ஒரே காரணத்திற்காக அவன் புரட்சி தலைவன். என் அருமை தமிழ் சொந்தங்களே, அலெக்சாண்டரால் கிரேக்க இனம் பெருமை அடைந்தது போல, செங்கிஸ்கானால் மங்கோலிய இனம் பெருமை அடைந்தது போல, ஜூலியஸ் சீசரால் ரோமானிய இனம் பெருமை அடைந்தது போல, மாசே துங்கால் சீன பேரினம் பெருமை அடைந்தது போல, ஹோசிமின்னால் வியட்நாமிய இனம் பெருமை அடைந்தது போல, லெனினால் ரஷ்ய இனம் பெருமை அடைந்தது போல, தமிழர் என்கிற பெருமை மிக்க தேசிய இனம் என் அண்ணன் பிரபாகரனால் பெருமை அடைந்து நிற்கிறது. என் அன்பான மக்களே, அந்த பெருமை மிக்க புரட்சியாளனுக்கு துணை நின்ற ஒரே காரணத்திற்காக எம்ஜிஆர் புரட்சி தலைவன் என்பதை நான் பகிரங்கமாக பிரகடனப்படுத்துகிறேன். இன்றில்ல, நாளை இல்ல, என்றாவது ஒரு நாள் இன்று தரிசாக கிடக்கிற எங்கள் தாய் நிலம் தமிழீழத்தை மீட்டே தீருவோம்.
அன்று தமிழர் இன விடுதலை வரலாற்றிலே எழுதப்படுகிற தமிழரின் வரலாற்று பக்கங்களிலே பல பக்கங்களை நிறைத்து நிற்கிற பெருமை மறைந்த பெருமை மிக்க பெருமகன் ஐயா எம்ஜிஆர் அவர்களுக்கு உண்டு. திராவிடத்தை எதிர்க்கிறான், பெரியாரை தன் ஐயா என்கிறான், அவரை விட மாட்டேங்கிறானே என்று சிலர் கேட்கலாம். ஆரியத்திற்கு எதிரான திராவிடத்தை நாங்கள் ஏற்கிறோம். இது என்ன ஆரியத்திற்கு எதிரான திராவிடம் குழப்பறானே? நீங்க தானே சொல்றிய பார்ப்பனர்களை நாங்கள் எதிர்க்கவில்லை, பார்ப்பனியத்தை எதிர்க்கிறோம் என்று. இப்ப பார்ப்பனர் வேற பார்ப்பனிய வேறையா இருக்குல்ல, அது மாதிரி ஆரியத்திற்கு எதிரான திராவிடம் என்பதை நாங்கள் ஏற்கிறோம். நாங்கள் திராவிடர்கள் என்பதை ஏற்க மறுக்கிறோம். அதை புரிந்து கொள்ள வேண்டும். நான் இந்தியன் இல்லை, இந்த மண்ணில் எவனும் இந்தியன் இல்லை. நான் திராவிடன் இல்லை, நான் பிறப்பால் வளர்ப்பால் இறப்பால் தமிழன், இறுதி வரை தமிழன். இதுவே எனது பெருமை மிக்க அடையாளம். என்னை போலவே நான் 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு பெருமை மிக்க தமிழ் தேசியனத்தின் பிள்ளை. என்னை போலவே என் தாய்மொழி தமிழில் இருந்து கிளை மொழிகளாக உருவாகி இருக்கிற சகோதர மொழிகளாக இருக்கிற ஆந்திராவிலே வாழ்கிற என் அருமை தமிழ், என் அருமை சொந்தங்கள் தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்கள், கர்நாடகாவில் வாழ்கிற என் அருமை சகோதர மொழி சொந்தங்கள் கன்னட மொழி பேசுகிற கன்னடர்கள், முன்பு சொன்னது போல என் பாட்டன் சேர மன்னனின் மக்கள் மலையாளத்தை தாய்மொழியாக கொண்ட மலையாளிகள், இவர்கள் எல்லாம் இப்படி பல்வேறு மொழிவழி தேசிய பிள்ளைகள் எல்லாம் இணைந்து இந்தியா என்கிற ஒரு நாட்டுக்குள் வாழ்கிறோம். இந்தியாவிற்கென்று ஒரு இறையாண்மை கிடையாது, இதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்தியாவிற்கென்று தனித்த ஒரு இறையாண்மை இல்லை. தமிழன் என்கிற தேசிய இனம் எனக்கு ஒரு இறையாண்மை இருக்கிறது, மலையாளிக்கென்று ஒரு இறையாண்மை இருக்கிறது, கன்னடருக்கென்று ஒரு இறையாண்மை இருக்கிறது, மராட்டியர்க்கென்று ஒரு இறையாண்மை இருக்கிறது. இப்படி பல்வேறு மொழிவழி தேசிய மக்களுக்கான இறையாண்மையே இந்தியாவின் இறையாண்மையாக இருக்க முடியுமே ஒழிய இந்தியாவிற்கென்று ஒரு தனித்த இறையாண்மை சத்தியமாக இல்லை. பாரத பண்பாடு பாரத பண்பாடு என்கிறீர்களே, அது என்ன பண்பாடு? ஒரு பண்பாடும் இல்லை. எனக்கு ஒரு மரபு இருக்கு, தமிழனுக்கு வேட்டி கட்டணும், சட்டை போடணும், பொங்கல் வைக்கணும், பால் பானை பொங்க பொங்க பன்னீர் பொங்க பொங்க நாங்கள் ஒரு மரம் வச்சிருக்கோம். எனக்கு ஒரு விளையாட்டு இருக்கு, எனக்கு ஒரு